நிகினி பூரணி தினத்தை முன்னிட்டு சிரசா நமாமி பூரணி தின நிகழ்வுகள் இன்று நாள் முழுவதும் கண்டி தலாத்து ஓயாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சகம புராதன ரஜமகா விகாரையில் நடைபெற்றது. அந்த விகாரையின் வரலாற்று தகவல்கள் அடங்கிய தகவல் பலகை இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. சகம புராதன ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நாபானே விஜித தேரர், MTVயின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜசரத் கமல்சிறி, சிரச தொலைக்காட்சி பணிப்பாளர் தர்மஸ்ரீ ஏகநாயக்க உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தொல்பொருள் திணைக்களமும் சிரச தொலைக்காட்சி நிறுவனமும் இணைந்து இந்த தகவல் பலகையை உருவாக்கியுள்ளன. ஹேமந்த வரகாப்பிட்டிய வரைந்த சகம புராதன ரஜமகா விகாரையின் ஓவியம் விகாராதிபதி நாபானே விஜித தேரரிடம் கையளிக்கப்பட்டது. இலங்கை முழுவதும் உள்ள விகாரைகளில் பூரணி தினத்தை முன்னெடுக்கும் இவ்வாறான வேலை திட்டங்கள் தொடர்பில் பேசினால் இலங்கையில் உள்ளவர்களுக்கும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கும் இவ்வாறான விகாரைகள் தொடர்பில் அறிய தருவது என்பது நாம் செய்த பாக்கியமாகவே கருதுகின்றோம். காலை சம்புத்த பூஜையுடன் ஆரம்பமான சிரசா நமாமி பூரணி தின நிகழ்வுகள் இன்று நாள் முழுவதும் சகம புராதன ரஜமகா விகாரையில் நடைபெற்றது. இதனிடையே கண்டி அசல பெரஹராவை முன்னிட்டு சிரச மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து எழுதிய நூல் இன்றும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. தலதா வருணு என்ற இந்த நூல் ஸ்ரீ தலதா மாளிகைக்காக கே மேகக கும்புரவால் தொகுக்கப்பட்டது. குறித்த நூல் விநியோகம் வெண்டோல் வர்த்தக நாமத்தின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நூல் பொதுமக்களுக்கு கண்டி தலாத்து ஓயாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சகம புராதன ரஜமகா விகாரை, ஸ்ரீ தலதா மாளிகை, கண்டி மெதவல அங்கொட போதிராஜராம விகாரை ஆகிய இடங்களில் இன்று விநியோகிக்கப்பட்டது.